ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய சிவில் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆச்சரியப்படுற விதமாக ரொம்பவும் அன்எக்ஸ்பெக்டடாக கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்பவும் வினோதமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, டைனோசர் அப்படிங்கிற ஒரு உயிரினம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ரோமன் ட்ரெஷர். ஸ்பெயின் நாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஒரு சில பில்டிங் கட்டுறதுக்காக மண்ணை தோண்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக மண்ணால் செய்யப்பட்ட நிறைய ஜக்ஸை பார்த்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஜக் ஃபுல்லாகவே பழங்காலத்து நாணயங்கள், அதாவது ரோமன் எம்பரர் காலத்தில் இருந்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா நாணயங்களும், அதாவது இங்கே இருந்த ஏகப்பட்ட ஜக்ஸில் இருந்து கலெக்ட் பண்ண எல்லா நாணயங்களையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 600 கிலோகிராம் வரைக்கும் இந்த நாணயங்களுடைய எடை இருந்திருக்குங்க. அந்த அளவுக்கு அதிகமான நாணயங்களை கண்டெடுத்திருக்காங்க. இந்த நாணயங்களை எப்படி கரெக்டாக ரோமன் எம்பரர் காலத்தில் உள்ளது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த நாணயத்துடைய ஒரு பக்கத்தில் ரோமன் எம்பரர் இருப்பார் இல்லையா, அவருடைய ஃபேஸ் இருந்திருக்குங்க. அதே மாதிரி ரோமன் நாட்டை சேர்ந்த பல சின்னங்கள் இந்த காயினுடைய அதர் சைடில் இருந்திருக்கு. எதனால் இந்த மாதிரி காயின்ஸை இவங்க மண்ணில் இந்த ஜக்குக்குள்ளே போட்டு பத்திரமா பதிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ரோமன் எம்பரர் அதிகமான டேக்ஸ், அதாவது அதிகமான வரி வசூலிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து தங்களுடைய நாணயங்களை பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் இந்த மாதிரி ஜக்ஸில் அவங்களுடைய கண் பார்வையில் படாத மாதிரி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காயின்ஸ் 2 இல்லைனா 3வது செஞ்சுரியை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டைனோசர் எக்ஸ். சைனா நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல ஆச்சரியமான விஷயங்கள் அங்கே நடக்கும். அதில் ஒன்று தான் இந்த டைனோசருடைய எக்ஸ். சைனாவை பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் பிறந்து வாழ்ந்ததே இந்த சைனாவாக தான் இருக்கும் போல அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 1,76,000 டைனோசர் எக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கூட இன்னும் கூடுதலாக 43 ஃபாசிலைஸ்டு டைனோசர் எக்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனாவில் ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட் ஒர்க்ஸுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் மண்ணை தோண்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக வித்தியாசமான ரொம்பவும் நீளமான 43 முட்டைகளை பார்த்துருக்காங்க. இந்த முட்டைகளை பார்த்ததுக்கப்புறமா தொல்லியல் துறை நிபுணர்கள் கிட்ட இவங்க அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே டைனோசர் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸில் மோஸ்ட்லி எல்லா எக்ஸுமே உடையாமல் அப்படியே இருந்திருக்குங்க. ஒரு சில எக்ஸ் மட்டும்தான் டேமேஜ் ஆகி இருந்திருக்கு. அதுவும் சைனாவுடைய சென்டர் ஆஃப் த டவுனில் இருந்து இந்த மாதிரி எக்ஸை கண்டெடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸும் கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் வரைக்கும் டயமீட்டரில் இருந்திருக்கு. இது நார்மலான கோழி முட்டையை விட மிகப்பெரிய சைஸாங்க. அதாவது இது எல்லாத்தையுமே லார்ஜ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் டைனோசர் மாதிரியான ப்ரீ ஹிஸ்ட்ரி கிரியேச்சர்ஸ் நிச்சயமாக வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் காட்டப்படுற டைனோசர் அப்படிங்கிற அந்த உருவம் கற்பனையாக மனுஷங்களால் வரைபடமாவோ இல்லைனா அனிமேஷன் மூலமாகவோ உருவாக்கப்பட்டது தாங்க. டைனோசர் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு சில வியூகத்தினால மக்களாக உருவாக்கி இருக்கிறது தான் இந்த கற்பனையான ஒரு விலங்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த டேரிங் கியூ அண்டர் கிரவுண்ட் சிட்டி. டர்க்கியை சேர்ந்த ஒருத்தர் பர்சனலாக அவருடைய வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு வால் தென்பட்டிருக்கு. அதாவது அந்த இடத்துல வால் டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே கீழே ஏதோ இருக்கிற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. அதுக்கப்புறம் அதை உடைச்சிட்டு பார்த்தாரு அப்படின்னா ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் அவருக்கு காத்துட்டு இருந்திருக்கு. அதாங்க அண்டர் கிரவுண்ட் சிட்டி. அதுவும் அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்திருக்குங்க. இது கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டனல்ஸில் 18 லெவல்ஸ் ஆஃப் டனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மனுஷங்க பதுங்கி வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல மனுஷங்க தங்குறதுக்கான ஏதுவான அமைப்பில் தான் இது கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட்டெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காகவும் பல இடங்கள் இருக்குது. கேட்டில்ஸ், அதாவது ஆடு மாடுகளெல்லாம் வளர்க்குறதுக்கான கேட்டில்ஸ் இருந்திருக்கு. ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. சாப்பல்ஸ் இருந்திருக்கு. இந்த இடத்துல மக்கள் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க வாழ்கிறதுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான ஏர் அண்ட் வாட்டர் சப்ளை கூட இந்த இடத்துல இருந்திருக்காங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம்னு பாருங்களேன். 2000 வருஷம் ஆகியும் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அப்படியே இருந்திருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வேர்ல்டு வார் 2 பாம். வேர்ல்டு வார் சமயத்தில் யூஸ் பண்ணப்பட்ட நிறைய பாம்ஸ் வானத்தில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள்ல இருந்து
அதுவும் ரேண்டமாக தூக்கி எறியப்பட்டுச்சுங்க. அதில் எக்கச்சக்கமான பாம்ஸ் வெடிக்காமல் அப்படியே அண்டர் கிரவுண்டில் புதைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாம்ஸ் இந்த மாதிரி மண்ணில் புதைஞ்சு போயிருக்கு. இந்த வேர்ல்டில் எங்கே வேணாலும் இந்த பாம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அப்படி ஒரு பாம் தான் ஜெர்மனி நாட்டில் 2018 வருஷம் வைல்டஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்கும் இல்லையா, காட்டு பகுதிகள், அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட பாம்ஸ் வெடிக்காமல் இருக்கிறதுனால, மண்ணில் புதையுண்டு இருக்கிறதுனால இந்த பாம்ஸ் எப்போ வேணாலும் வெடிக்கலாம். அப்படி வெடிச்சதுன்னா ஏகப்பட்ட டேமேஜஸை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால இந்த மாதிரி பாம்ஸை கண்டுபிடிச்ச உடனே அந்த ஜெர்மனி நாட்டில் அந்த பாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த சிட்டியிலேருந்து நீங்கள் வெளியேறி போங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஜெர்மனி நாட்டில் இப்படி ஒரு பாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்ட உடனே அஃபீஷியல்ஸ் இந்த மாதிரி மக்கள் அந்த இடத்துல இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஆர்டரும் போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் அந்த இடத்துல இருந்து வெளியேறியும் போயிருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த இடத்த ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாமை சேஃபாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி ஒரு ஆளே இல்லாத சேஃபான இடத்துல வச்சு வெடிக்க வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட பாமை கண்டுபிடிச்சா அது ரொம்பவே கவனமாக கையாளணும். ஏன்னா ஒரு சின்ன மூவ் கூட, ராங்கான ஒரு சின்ன மூவ் கூட ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே வைரலான இந்த ஒரு பிக்சர் தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எதையோ மண்ணுக்கடியில் இருந்து வெளியே எடுக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தான ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஷேப்பில், ரவுண்டான ஷேப்பில் இருக்குது. அதுவும் பெக்யூலியரான ஸ்டோனாக இருக்குது. இது பீச் கலரில் இருந்திருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு புகைப்படம் ஃபேக்காக ரெடி பண்ணப்பட்டது தாங்க. ஏன்னா பழங்காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட இந்த ஸ்டோன் இந்த அளவுக்கு இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ யாரோ ஃபேக்காக வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு புகைப்படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது 16th செஞ்சுரி ஷிப். 18வது செஞ்சுரியில் ஷிப்பை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த ஷிப் கடல் பகுதியிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு யார் கொண்டு வந்திருப்பாங்க? அண்ட் கடல் பகுதியில் தானே ஷிப் இருக்கணும், எதனால் இவ்வளோ தூரம் தள்ளி கொண்டு வந்து அதுவும் இந்த ஷிப்பை மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகள் ஆராய்ச்சியாளர்களுக்கு எழும்பியிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய வேலைகளுக்காக மண்ணை தோண்டிட்டு இருக்கும்போது தான் எதிர்பாராத விதமாக இந்த ஷிப்பை கண்டெடுத்திருக்காங்க. விர்ஜீனியா மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டுக்காக அதிகமான லேண்டு தேவைப்பட்டிருக்கு. கடல் சூழ்ந்த இடங்களை கூட இவங்க லேண்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய கப்பல்களில் நிறைய டர்ட், அதாவது நிறைய மண் அது இதுன்னு சொல்லி ஏற்றிட்டு வந்து இந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே ஏகப்பட்ட மண்களை கொட்டி இந்த இடத்த ஒரு லேண்டாக அவங்களுக்காக உருவாக்கிக்கிட்டாங்க. இப்படி தான் இந்த ஷிப் இந்த இடத்துல புதைஞ்சு போயிருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரோபோட் எந்த மாதிரி வேலை செய்ய வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வேதாளம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து என்ன கமெண்ட் வந்திருந்ததுன்னா, விவசாயத்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயத்துறையில் ரோபோட் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.